வெங்காயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை கட் பண்ணும்போது ப்ராபைல்சிந்தனைன் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இதை கண்ணில் கலக்கும்போது சல்ஃபரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இதனால தான் கண்ணுக்கு எரிச்சலும் கண்ணிலிருந்து அழுகையும் நமக்கு வருது. கட் பண்ணும்போது கண்ணிலிருந்து அழுகை வருகிறதுனால நம்ம இதை கட் பண்ணாமல் இருப்போமா? இல்லை. ஏன்னா இந்த வெங்காயம் தான் நமக்கு ருசியான சாப்பாடும் நமக்கு தருது. இப்போ நம்ம ருசியான பிரியாணி சாப்பிட்றோன்னா இந்த வெங்காயம் இல்லாமல் நம்மளால் சமைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால் என்னதான் அழுகை நமக்கு வந்தாலும் இதனால் எனக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்கிறோம். அதை போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ கவலை, துன்பம், துக்கம் வந்தாலும் கண்ணீர் எவ்வளோ வரவழைச்சாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த துன்பம் துக்கம் தான் நமக்கு ஒரு நாள் நன்மையாக மாற முடியும். யோசிப்பை குழியில் போட்டாங்க, சோர்ந்து போகலை. தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான், ஆனால் எகிப்துக்கு அடிமையாக போனான். அப்பவும் அவன் சோர்ந்து போகலை. செய்யாத தப்புக்கு அவன் சிறைச்சாலையில் இருந்தான், அப்பவும் அவன் சோர்ந்து போகலை. ஏன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக அவன் வந்தான். இவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமையும் ஒரு நன்மையாக மாற முடிஞ்சிருந்துச்சு. அவன் மட்டும் குழியில் விழலைனா, அவன் மட்டும் எகிப்துக்கு அடிமையாக போகலனா, அவன் மட்டும் சிறைச்சாலையில் போகலைனா அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக மாறவே முடியாது. இதை போல் வாழ்க்கையில் நமக்கு வருகிற துன்பம் துக்கம் நம்ம அது ஒரு பெரிய நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை நடத்துது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவன் சகோதரர்கள் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நான் உனக்கு தீமை செஞ்சதை நீ மறந்துரு, எங்களை பழி வாங்கிறாத சொல்லும்போது அவன் சொன்னான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் வெகு ஜனங்களை காக்கும்படி அதை எனக்கு நன்மையாக மாற பண்ண முடியினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் இருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாய் உங்களுக்கு அது களிப்பாக மாறும் கூடும். ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமை ஒரு நாள் நன்மையாய் மாற முடியும். ஆமென்.